ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரேவதிக்கு வயித்துல ஒரு கட்டி இருக்கு. ரேவதி, இந்த காலுக்கு ஆசை ஆசையா கொலுசு வாங்கி கொடுன்னு கேட்டேன். அத வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப உன்னை காப்பாத்துறதுக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? எங்க எங்க அவ முழிச்சுக்க போறாங்க, வாங்க. சொன்னா கேளுங்க, வாங்க. ரேவதியோ ரோஹிணியோ பாட்டியோ முழிச்சு பார்த்தாங்கன்னா என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? மாமா வெளியேதான் இருக்காரு. அவர் திடீர்னு உள்ள வந்து நீங்க இப்படி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா என்ன ஆவாரு? எல்லாருக்கும் இப்பவே விஷயம் தெரிஞ்சு கவலை பண்ணுமா சொல்லுங்க? இங்க பாருங்க, ரேவதி முழிச்சுக்க போறாங்க. எந்திரிச்சு வாங்க, ப்ளீஸ் வாங்க. எங்க வாங்க, எந்திரிங்க, வாங்க வாங்க.
ரேவதியை காப்பாத்த 5 லட்சம் ரூபா வேணுமே ஆதரு. அதுக்கு என்ன பண்ண போறோம்? எப்படி ரெடி பண்ண போறோம்? ஏங்க என்ன பேசுறீங்க? இதுவரைக்கும் நமக்கு வந்த பிரச்சனை சோதனை எல்லாம் இதெல்லாம் நாமளாவே சமாளிச்சோம் நினைச்சீங்களா? நாம கும்பிடுற தெய்வங்க, தெய்வமா இருக்கிற நம்ம குடும்பத்துல இருந்த மூத்தவங்க, இவங்கெல்லாம் நமக்கு துணையா நின்னு ஆசிர்வாதம் பண்ணி நம்மளுக்கு வந்த எல்லா கஷ்ட நஷ்டத்துல இருந்தும் நம்மள மீட்டு இது வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கப்புறமாவும் இந்த பிரச்சனைய சரி பண்ணி நம்மள கொண்டு போவாங்க. அதுல ஆழம் இருக்கும், சுழல் இருக்கும், மேடு பள்ளம் இருக்கும், அணைக்கட்டு கூட இருக்கும். அதையும் தாண்டிதான் ஒரு ஆறு ஓடிட்டே இருக்குங்க. அதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கை. எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நம்ம வாழ்க்கை ஓடிட்டே இருக்கும். எல்லா பிரச்சனைகளையும் சமாளிச்சு கூட்டிட்டு போயிட்டே இருக்கும். இத்தோட முடிஞ்சிருச்சுன்னு எந்த புதக்குழியிலையும் நம்மள இறக்கி விட்டுறாதுங்க. நான் சொல்றேன், பயப்படாதீங்க. 5 லட்சம் தானே, எப்படியாவது புரட்டிடலாம். அப்படியா? சத்யா கார்த்தி தானே, போலாம் வாங்க. செம்ம காமெடி இல்ல? ஆமாமா. கார்த்தி கார்த்தி அதுலயும் அதுக்கு நடுவுல கார்த்தி கூப்பிட கூப்பிட காதுல வாங்காத மாதிரியே போயிட்டு இருக்கிய. மணி என்ன ஆகுது? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரிய? பா, படத்துக்கு போயிட்டு வந்தோம்ப்பா. நம்ம வீட்டுல இந்த மாதிரி பழக்கம் எல்லாம் கிடையாது. இனிமே அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்பா இப்ப நாங்க என்ன தப்பு பண்ணிட்டோம்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஒரு தப்பும் பண்ணல, போங்க. மாமா, சாரி மாமா. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, போ. கார்த்தி இப்படி மாறுவான்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஆதரு. கவலைப்படாதீங்க, கார்த்தி நல்லவன் தாங்க. அதான பிரச்சனையா இருக்கு. இப்படி எடுப்பார் கைப்புள்ளையா இருக்கானே அவன். எல்லாம் சரியாயிடும், விடுங்க. ஏங்க இப்படி பண்ணலாமா? எப்படி? ரேவதியோட ஆபரேஷனுக்கு கார்த்தி கிட்ட பாதி பணம் கேட்கலாமா? வேணாம் ஆதரு. ஏன் வேணான்னு சொல்றீங்க? அதெல்லாம் வேணாம். முழு செலவையும் நாமளே பார்த்துப்போம். நீங்களா இப்படி சொல்றீங்கன்னு நம்ப முடியலங்க. அரிசி பருப்புக்கே கணக்கு பார்த்து பாதி செலவு உங்க தம்பிக்கு கொடுக்கணும்னு சொல்றீங்க. இப்போ ரேவதியோட ஆபரேஷன் செலவுக்கு 5 லட்சம் ரூபாய் வேணும். அதுல பாதி அமௌண்ட்ட கார்த்திக் கிட்ட கேட்கலான்னா வேணான்னு சொல்றீங்க.